Hello friends, நான் உங்க ரிசாக். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃபிட் அண்ட் ஃபிட் தமிழ் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு ஹை புரோட்டீன் வெயிட் லாஸ் தோசை தான் பார்க்க போறோம். இந்த வெயிட் லாஸ் தோசையை வழக்கம் போல உங்களுக்கு அம்மா தான் செஞ்சு காமிச்சிருக்காங்க. நம்ம எதுனால நம்ம வெயிட் லாஸ்ல இருக்கும்போது ஹை புரோட்டீன் உணவுகளா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, நம்மளோட உடம்புக்கு சராசரியா எவ்வளவு புரோட்டீன் அமௌண்ட் தேவை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்மளோட வெயிட்டுக்கு ஈக்குவலான அமௌண்ட் புரோட்டீன் ஒரு நார்மல் மனுஷனுக்கு தேவை. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு 80 கிலோ இருக்கீங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் நீங்க 80 கிராம் ஆஃப் புரோட்டீன் நீங்க எடுக்கிற மாதிரி வச்சுக்கணும். ஆனா நம்மளோட இந்தியன் லைஃப் ஸ்டைல் உணவு திட்டத்துல பாத்துட்டீங்க அப்படின்னா புரோட்டீன் ரொம்ப கம்மியாக தான் செய்யுது. அதனாலதான் நான் குறிப்பிட்டு சொல்றேன், ஒவ்வொரு உணவுமே சாப்பிடுறதுக்கு முன்னாடி அந்த உணவுல புரோட்டீன் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து சாப்பிடுங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வெயிட் லாஸ்ல இருக்கும் போது நம்மளோட உடம்புல இருந்து ஃபேட் எல்லாமே லூஸ் ஆகும். ஆனா நம்ம உடம்புக்கு ஃபேட் லூஸ் பண்ணுதா மசில் லூஸ் பண்ணுதான்னு சொல்லி தெரியவே தெரியாது. சோ நம்ம உடம்புல இருந்து வெறும் ஃபேட் மட்டும் தான் லூஸ் ஆகணும், மசில் லூஸ் ஆகக்கூடாது. அப்படின்னா நம்ம உடம்புக்கு தேவையான புரோட்டீன் நம்ம கரெக்டா நம்ம சாப்பிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்க மசில் அப்படி ரிட்டைன் பண்ணி வச்சிருக்கும், வெறும் ஃபேட் மட்டும் தான் அப்படி லாஸ் ஆகிட்டே இருக்கும். இதனாலதான் நம்ம வெயிட் லாஸ்ல இருக்கும்போது புரோட்டீன் ரொம்ப ரொம்ப முக்கியமான வருது. உங்களால உங்களோட உணவு மூலமா உங்களோட உடம்புக்கு தேவையான புரோட்டீன் கண்டென்ட் நீங்க எடுக்க முடியல அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னா, நிறைய வே புரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ் ரொம்பவே நிறைய விற்குது. அதுல எது பெஸ்ட் பிராண்ட், உங்களுக்கு எது சூட்டபிளா இருக்குன்னு சொல்லி பார்த்து அதை சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. வே புரோட்டீன்றது ஒண்ணுமே இல்லவே இல்லை, பால்ல இருந்து எடுக்கப்படுற ஒரு புரோட்டீன் தான். பால்ல யூஸ்வலா பன்னீர் சீஸ்லாம் எடுப்பாங்கல்ல. இந்த பன்னீர் சீஸ் எடுத்ததுக்கு அப்புறமா மீது ஒரு தண்ணி நிற்கும் தெரியுமா, அதெல்லாம் வே வாட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த ஒரு ஃபேக்டரியில கொண்டு போய் அந்த வே வாட்டரை உங்களுக்கு பவுடராக மாத்துறாங்க. அதான் வே பவுடர் அப்படின்னு சொல்லி நமக்கு சேல் பண்றாங்க. இந்த வே பவுடர்ல இன்னொரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபேட் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்மியா இருக்கும், முழுக்க புரோட்டீன் தான் இருக்கும். முக்கியமா ஒரே ஒரு திங் நோட் பண்ணிக்கோங்க, நீங்க சப்போஸ் இந்த மாதிரி புரோட்டீன் சப்ளிமெண்ட் எடுத்துட்டு வரீங்க அப்படின்னா அந்த நாள்ல நீங்க அதிகமாக தண்ணி குடிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா தண்ணி குடிச்சாதான் அந்த புரோட்டீன் டைஜஸ்ட் ஆக முடியும். அதனால தண்ணி நிறைய குடிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அதே மாதிரியே நீங்க புரோட்டீன் சப்ளிமெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா எதுனாச்சும் ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இதோட வாக்கிங் நல்லா போற மாதிரி வச்சுக்கோங்க, இல்லாட்டி எக்ஸசைஸ் நல்லா பண்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஜிம்முக்கு போறீங்கன்னா ப்ராப்ளமே இல்லவே இல்லை. நீங்க சப்போஸ் ஜிம்முக்கு போகாம நீங்க புரோட்டீன் சப்ளிமெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா வாக்கிங் நிறைய இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. எதுனாச்சும் வீட்டுல ஒரு ஹோம் எக்ஸசைஸ் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க. நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது என்னது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த ஆட்டம் பிராண்டோட வே புரோட்டீன் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த புரோட்டீன் பவுடர் ஒரு ஸ்கூப் எடுக்கிறது மூலமா பாத்துட்டீங்க அப்படின்னா நம்மளோட உடம்புக்கு 27 கிராம்ஸ் ஆஃப் புரோட்டீன் போய் சேர்ந்துற போகுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இந்த வே புரோட்டீன் வாங்கல ஒரு பெரிய பிரச்சனை என்னது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த ஃபேக் பிராண்ட் நம்ம தெரியாம வாங்கிடுவோம். சோ அதை ஓவர் கம் பண்றதுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க உங்களுக்கு அவங்களே கொடுத்துட்டாங்க, 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. சோ நம்ம இதை நம்ம ஜஸ்ட் ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு ஈஸியா தெரிஞ்சிடும் இது ஃபேக் ப்ராடக்டா ஒரிஜினல் ப்ராடக்டான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த புரோட்டீன் நம்ம தொடர்ச்சி எடுக்கிறது மூலமா நம்ம உடம்புக்கு புரோட்டீன் மட்டும் போய் சேர்றது இல்லை, அது கூட சேர்த்து நிறைய அமினோ ஆசிட் நம்ம உடம்புக்கு போய் சேரப்போகுது. நம்ம உடம்புக்கு தேவையான ரெக்வயர்ட் அமினோ ஆசிட் போய் சேரப்போகுது. அது எல்லாமே உங்களுக்கு இங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது போக இந்த புரோட்டீன் நம்ம தொடர்ச்சி எடுக்கிறது மூலமா நமக்கு 5.7 கிராம் ஆஃப் BCAA கிடைக்க போகுது. ஒரு ஸ்கூப் ஆஃப் புரோட்டீன் நம்ம எடுக்கிறது மூலமா. அதே மாதிரி 12.2 கிராம் ஆஃப் EAA கிடைக்க போகுது. அதே மாதிரி 4.5 கிராம் ஆஃப் L-குளுட்டமைன் கிடைக்க போகுது. இதே மாதிரி இதோட ஃப்ளேவர் பார்த்துட்டீங்க அப்படின்னா டபுள் ரிச் சாக்லேட், அதே மாதிரி வெனிலா ஃப்ளேவர், 2 ஃப்ளேவரில் இருக்குது. உங்களுக்கு எந்த டேஸ்ட் பிடிக்குமோ நீங்கள் அந்த ஃப்ளேவர் சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. அதே மாதிரி இது GMP சர்டிஃபைட், அதே மாதிரி தேர்ட் பார்ட்டி லேபில் டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு எடுத்த ப்ராடக்ட் தான் இருந்தது. அதே மாதிரி நமக்கு ஒலிம்பிக்கில் சில்வர் மெடல் வின் பண்ண ரவிதலியா, அதே மாதிரி ஃபேமஸ் ஆக்டர் சோனு சூத், அவங்களோட ஃபேவரட்டான ப்ரோட்டீன் பவுடர் இதுதான் அப்படின்னு சொல்லி அவங்களே நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வே ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னா அமேசானில் தான் வாங்கினேன். இதோட பையிங் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், வேணா போய் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. சரி வாங்க, இப்போ நம்ம பேக் டு வீடியோ. ஹை ப்ரோட்டீன் வெயிட் லாஸ் தோசை உங்களுக்கு வழக்கம் போல அம்மா தான் செஞ்சு காட்ட போறாங்க. வாங்க எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு கப்பு ஓட்ஸ் எடுத்திருக்கேன், இது பவுலில் மாற்றிக்கிடுவோம். இப்போ நம்ம இதை தண்ணி ஊற்றி நல்லா ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊற விடுவோம். ஓட்ஸை அரை மணி நேரம் ஊற வச்சாச்சு. இப்போ இதை மிக்சி ஜாரில் போட்டுக்கிடுவோம். இப்போ அம்மா இது பாசிப்பயிறு நைட் ஃபுல்லாக ஊற வச்சுருந்து ஒரு கப்பு, இதையும் ஒரு கப் போட்டுக்கிடுவோம். சின்ன வெங்காயத்துலேயே கொஞ்சம் பொடிசாக இருக்குப்பா, இதில் ஒரு 10 பீஸ் போட்டுக்கிடுவோம். 1 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கிடுவோம். இப்போ 3 பச்சை மிளகாவை 2ஆக கீரி போட்டுக்கிடுவோம். 1 இன்ச்சு இஞ்சிப்பா, இஞ்சியையும் கட் பண்ணி போட்டுக்கிடுவோம். தேவையான அளவுக்கு கல்லுப்பு போட்டுக்கிடுவோம். இப்போ இதை உங்களுக்கு மிக்சியில் தோசை மாவு பதத்துக்கு அடைச்சி கொண்டு வரேன். ஓட்ஸையும் ஊற வச்ச பாசிப்பயிரையும் வச்சு அடைச்சி கொண்டு வந்திருக்கேன். பாருங்கள், இப்படி நல்லா தோசை மாவு பதத்துக்கு நல்லா அடைச்சி கொண்டு வந்திருக்கேன்ப்பா. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. நம்ம ஓட்ஸை அரை மணி நேரம் ஊற வச்சனால நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை எடுத்து நம்ம
ஒரு பவுலில் கொட்டிக்கிடுவோம். நீங்கள் காலையிலக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் இப்படி ஊற்றிட்டு மீதி மாவை தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்கப்பா. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதை தூக்கி டின்னருக்கு நைட்டுக்கும் ஊற்றிக்கலாம். கொத்தமல்லிப்பா, கொத்தமல்லி இலையை நல்லா பொடிசாக கொஞ்சம் நறுக்கி போட்டுக்கிடுவோம். கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன்ப்பா மஞ்சப்பொடி போட்டுக்கிடுவோம். 1/4 டீஸ்பூனு மிளகுப்பொடி போட்டுக்கிடுவோம்ப்பா. ஒரு 1/4 எலுமிச்சம்பழம் இதை நம்ம வந்து ஜூஸ் விட்டுக்கிடுவோம், சாறு எடுத்துக்கிடுவோம். இப்போ எல்லாத்தையும் இதை மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். கேஸ் ஆன் பண்ணியிருக்கோம். ஒரு தோசைக்கல் வச்சுருக்கோம், அயன் சட்டி. இப்போ தோசைக்கல் நல்லா சூடாகட்டும். தோசைக்கல் சூடாயிடுச்சுப்பா. நம்ம எண்ணெய் துணியை வச்சு நம்ம தோசைக்கல்ல தடவிக்கிடுவோம். இப்போ நம்ம அடித்து வச்சுருந்த ஓட்ஸ் மாவை எவ்வளோக்கு எவ்வளோ மெல்லிசாக பரப்ப முடியுமோ அவ்வளோ மெல்லிசாக பரப்பிக்கோங்க. இப்போ மெல்லிசாக நல்லா பரப்பியாச்சு. நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். இப்போப்பா நம்ம 2 நிமிஷம் நல்லா தோசைவுடைய தவாவுடைய ஹீட்டில் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை வந்து நம்ம திருப்பி போட்டுக்குவோம். இப்போ திருப்பி போட்ட பக்கமும் உங்களுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். அடுப்பு வந்து மீடியத்தில் இருக்கணும்ப்பா. அடுப்பு மீடியத்தில் வச்சு வேக விடுவோம். தட்டி போட்ட பக்கமும் வெந்துருச்சு. இப்போ வந்து நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை வந்து நம்ம பிளேட்டில் எடுத்து மாற்றிக்குவோம். நல்லா மெல்லிஸாக இருக்குப்பா, நல்லா மெல்லிஸாக இருக்குது, நல்லா முருகலாக இருக்குது. பார்த்தீங்களா எவ்வளோ முருகலாக இருந்தால் பாருங்கள், சவுண்ட் நல்லா கேட்குது பாருங்கள், எவ்வளோ முருகலாக இருக்குது, நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. அவ்வளோதான்ப்பா, உங்களுக்கு வெயிட் லாஸ் ஓட் தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தக்காளி சட்னி வச்சுக்கலாம், தேங்காய் சட்னி வச்சுக்கலாம், சாம்பார் வச்சுக்கலாம். என்ன வச்சுருக்கீங்களோ உங்கள் வீட்டில் அதை வச்சு சாப்பிடுங்க. வெயிட் லாஸில் இருக்கிறவங்க, டயட்டில் இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட்டு எல்லாருமே சாப்பிட்லாம்ப்பா. இப்போ இதை வந்து உங்கள் வீட்டில் கட்டாயம் செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.